Hello, my dear 7th standard social science students. I am Arul Raj Abraham. In the last class, I had given question regard the question at the backup lesson. Let's look at some those questions and answer. Question number 1. Dash was the land gifted to temple? Answer, Devadana. Second question. An Italian traveler dash visited Vijayanagar Empire in 1420? Answer, Niccolo Conti. Third question. 3.6 grains of silver amounted to a dash silver tanka? 1 silver tanka. My dear students, turn your social science textbooks, geography, page number 145, the new lesson, unit 1, interior of the earth, புவியின் உள்ளமைப்பு. Everyone has seen the outer structure of the earth, but could have seen the configuration of the earth. நம்ம ஒவ்வொருவரும் புவியினுடைய மேல்பரப்பை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் புவியின் உள்ளமைப்பை பார்த்துருக்கீங்களா? அதை நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். புவியின் உள்ளமைப்பு. இதில் புவியை பார்த்த உடனே அருமையாக நம்ம வெளி பகுதியை அருமையாக கூலாக மரங்கள் நிறைஞ்சி தண்ணி காணப்படுது. ஆனால் பூமியின் நடுவில் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் காணப்படுது. இந்த அதிகமான வெப்பம்னா சூரியனுள்ள இருக்கக்கூடிய வெப்பம் மாதிரி இங்கே பூமியினுக்கு உள்ளேயும் காணப்படுது. அதை பற்றி நம்ம அதை பார்க்க போகிறோம். பூமியின் மேலே காணப்படக்கூடியது புவியின் மேலோடும், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வெளிக்கவசம். அதுக்கு கொஞ்சம் உள்ள தண்ணி வெளிக்கவசம்னு அழைக்கப்படுது. அதுக்கு அடுத்து காணப்படக்கூடியது உட்கவசம். அடுத்து காணப்படக்கூடியது வெளிக்கருவம். அடுத்தது உள்ள தள்ளி உட்கருவம் எல்லாம் காணப்படுது. அதை இங்கிலீஷில் சொல்லப்போனால் புவியின் மேலோட கிரஸ்ட்ன்னு அழைக்கிறோம். அடுத்தது புவியினுடைய அப்பர் மேண்டில்னா வெளிக்கவசத்தை அப்பர் மேண்டில்னு அழைக்கிறோம். உட்கவசத்தை மேண்டில்னு அழைக்கிறோம். அடுத்தது அவுட்டர் கோர் வெளிக்கருவம் என்று அழைக்கப்படுது. அடுத்தது உட்கருவத்தை இன்னர் கோர்னு அழைக்கிறோம். இந்த crust form only 1% of volume of the earth, 84% consist of the mantle, and 15% make the core. The radius of the earth is 6,371 km. அதாவது புவியின் கொள்ளளவில் புவியின் மேலோடு 1% கவசமும் 84% மீதம் உள்ள பகுதி கவசமும் 1% மேலோடும் 84% கவசம் 15% புவி கருவமும் காணப்படுது. புவியின் ஆரம் 6371 கிலோமீட்டர் காணப்படுது.
முதல்ல புவியின் உள்ளமைப்பில் புவியின் மேலோட பார்க்க போகிறோம். புவி வந்து 3 பிரிவாக பிரிக்கலாம். புவியின் மேலோடு, கவசம், புவி கருவம். இந்த மேலோடு வந்து இங்கிலீஷில் க்ரஸ்ட் என்று அழைக்கப்படுது. The crust is the outermost layer of the earth. புவியின் வெளிப்புற அடுக்கு வந்து மேலோடுன்னு அழைக்கப்படுது. Its thickness varies from 5 to 30 kilometers. 5 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த புவியின் மேலோடு காணப்படுது. It's about 35 kilometers on the continental masses and 5 kilometers on the ocean floors. அதாவது இது 35 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது இதன் சராசரியுடைய பருமன் பூமியினுடைய மேலடுக்கு வந்து 35 கிலோமீட்டர் காணப்படுது. இல்லை 5 கிலோமீட்டர் வந்து சராசரி பருமன், 30 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள இது காணப்படுது. இதனுடைய பருமன் வந்து கண்டறிவதற்கு கண்டங்களில் 35 கிலோமீட்டர்களாகவும் கடற்தளங்களில் 5 கிலோமீட்டராகவும் உள்ளது. கண்டத்தின் மேலோடு வந்து அதிக பருமனாக இருந்தாலும் கண்ட பகுதியில் இந்த புவியின் மேலோடு வந்து 35 கிலோமீட்டராக காணப்படுது பொதுவாக. அதில் வந்து கடற்தளங்களில் வந்து 5 கிலோமீட்டராகவும், கண்டத்தின் மேலோடு அதிக பருமனாக இருந்தாலும் அந்த கடற்பகுதியில் வந்து அது வந்து அதனுடைய அடர்த்தி குறைஞ்சே காணப்படுது. ஏன்னா கடல் மேலோடுகளில் லகுவான மற்றும் அடர்ந்த பாறைகளின் கலவை வந்து பெரும்பாலும் கடல் மேற்பரப்பில் பசால்ட் பாறைகளால் சூழப்பட்டிருக்கு. Earth is called a blue planet. 71% of the earth is covered by water. பூமி வந்து ஒரு நீல பிளானட்னா கிரகம்னு அழைக்கப்படுது. 71% நீரால் சூழப்பட்டிருக்கு. The crust compressed two of distinct parts. The upper part consists of granite rock and form continent. மேலோடு கிரானைட்டுங்கிற கல்லால் காணப்படுது. இட் ஹேஸ் மெயின் மினரல் கான்ஸ்டின்ட் ஆஃப் சிலிக்கா அண்ட் அலுமினா. சிலிக்காங்கிற இதாலும் அலுமினாங்கிறதாலும் இந்த மேல்பகுதி காணப்படுது. ஸோ இட் இஸ் ரெஃபர் டு ஆஸ் சியால். இந்த சிலிக்காவும் அலுமினியமும் சேர்ந்த இந்த தகடு வந்து சியால் அழைக்கப்படுது. இட் ஹேஸ் அன் ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் 2.7 கிராம் சென்டிமீட்டர். இந்த பசால்ட் பாறை வந்து சியால் என்று அழைக்கப்படுது. இந்த சியால் வந்து சராசரி அடர்த்தி வந்து 2.7 கிராம் சென்டிமீட்டர் கியூப் காணப்படுது. இந்த மேலோட்டின் கீழ்ப்பகுதியில் அடர்ந்த பசால்ட் பாறைகளால் வந்து தொடர்ச்சியான பிரதேசம் காணப்படுது.
புவியின் அடுக்கு மேலடுக்கு கிரஸ்டோ, அதுக்கு அடுத்தது அப்பர் மேண்டில்டோ, அதுக்கு அடுத்தது மேண்டில்டோ, அவுட்டர் கோர்ண்டோ, இன்னர் கோர்ண்டோ அதை பிரிக்கலாம். இந்த மேண்டில் வந்து அதாவது தமிழில் சொல்ல போனால் கவசம்னு அழைக்கப்படுது. மோக்கோராக்விக் டிஸ்கண்டினியூட்டி இது இதை அழைக்கப்படுது. இதை வந்து 2900 கிலோமீட்டர் தடிமன் கொண்டதாக காணப்படுது. 2900 கிலோமீட்டர் திக்னஸ் உடையது இந்த மேண்டில். இட் டிவைடட் into 2 parts. Upper mantle with a density of 3.4 to 4.4 kilogram by centimeter. சென்டிமீட்டர் கியூப் போட்டு சரியா? இந்த கவசமானது கிட்டத்தட்ட 2900 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் இந்த இது காணப்படுது. 2900 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதனுடைய அளவு காணப்படுது. மூணாவது வந்து த கோர்னா புவியின் கருவம். The innermost layer of the earth is called the core. It is also known as bare sphere. It is separated from the mantle by a boundary called Weierstrass. Gutenberg discontinuity. The core is also divided into the 2 parts. The outer core, which is rich in iron, is liquid state. Its extent between 2900 to 5150 kilometer. The inner core, composed on nickel and ferrous, is solid state. The central core has very high temperature and pressure. It extends from 5150 kilometer to 6370 kilometer. The average density of core is 13 gram by centimeter cube. Crust form only 1% of volume of the earth. 84% consists of the mantle and 15% makes the core. The radius of the புவியின் கருவம் வந்து முதல்ல கவசம் வந்து 700 முதல் 2900 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படுது. 700 கிலோமீட்டர் டு 2900 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மேண்டில் காணப்படுது. அடுத்தது புவியினுடைய கருவம்.
கருவம் வந்து இங்கிலீஷில் சொல்ல போனால் கோர். இந்த கோர் இது வந்து ரெண்டு வகையான இது காணப்படுது. வெளிக்கருவம் உட்கருவம்னு காணப்படுது. 2900 கிலோமீட்டர் முதல் 2900 கிலோமீட்டர் டு 5150 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து இந்த அவுட்டர் பயோஸ்பியர் காணப்படுது. வெயிட் சார்ட் அடுத்து உட்கருவம். உட்கருவம் வந்து 6370 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய ஆழம் வந்து பறந்து விரிஞ்சு காணப்படுது. 5150 6370 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய அடர்த்தி காணப்படுது. புவியின் கொள்ளளவில் வந்து பூமியின் மேலோடு வந்து 1% கவசமும் 84% மீதமுள்ளதும் 15% புவி கருவமும் புவியினுடைய ஆரம் வந்து 6371 கிலோமீட்டர் காணப்படுது. அடுத்தது புவியின் நகர்வு, த எர்த் மூமெண்ட். பாறை குளத்தில் ஏற்படும் உடைப்பு புவித்தட்டுகளை உருவாக்குது. புவியில் வந்து பல தட்டுகளாக புவி வந்து அந்த பாறை குழம்பில் அப்படியே மிதந்து காணப்படுது. புவியினுடைய தட்டுகள் அதான் வந்து புவியின் தட்டுகள்னு அழைக்கப்படுது. புவியில் வந்து 2 வகையான நகர்வு காணப்படுது. பாறை குளத்தில் ஏற்படும் உடைப்பு வந்து புவித்தட்டுகளை வந்து உருவாக்குது. த லித்தோஸ்பியர் broken into number of plates known as the lithosphere plates. Each plates oceanic or continental moves independently over the asthenosphere, the movement of the earth. The lithosphere plate is stand as tectonic movement to energy required to move those plate is produced by the internal heat of the earth. Those plates move to different direction of different speed. அதாவது பூமியினுடைய வெப்பநிலையை வச்சு தான் பூமியே வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. பூமி உள்ளே காணப்படக்கூடிய வெப்பநிலை பூமியை இயங்க வச்சுக்கிட்டு இருக்குது. லித்தோஸ்பியர் பிளேட்ஸ் பூமி வந்து பல தட்டுகளால் காணப்படுது. லித்தோஸ்பியர் பிளேட், ஆஸ்தினோஸ்பியர், இது பல பிளேட்டுகள் காணப்படுது. புவியில் வந்து பல தட்டுகள் காணப்படுறதுனால அந்த புவி தட்டுகள் வந்து எர்த்குவேக்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அது வந்து ஒரு தட்டு இன்னொரு தட்டுக்கு மேலே ஏறி பூமியில் வந்து பெரிய நிலநடுக்கத்தெல்லாம் உருவாக்குது. அந்த நிலநடுக்கத்தை தான் வந்து எர்த்குவேக்னு அழைக்கப்படுது. எர்த்குவேக் வேவ்ஸ் ஆர் ரெக்கார்டட் பை இன்ஸ்ட்ருமெண்ட் நோன் அஸ் சியோமோகிராஃபி. எர்த்குவேக் வந்து சியோமோகிராஃபிங்கிற ஒரு கருவினால் அளக்கப்படுது.
The magnitude of an earthquake is measured by the Richter's scale. The number of the scale range from 0 to 9. ரிக்டர் ஸ்கேலில் 0லேருந்து 9 வரைக்கும் அளவு காணப்படுது. அந்த அளவுகளை வச்சு தான் இந்த எர்த்துக்குவேக்கை அளக்கப்படுது. An earthquake of 2.0 on Richter scale as less can felt only a little. An earthquake over 5 on Richter scale can cause damage from things following. 6 on Richter scale on higher magnitude is considered very strong, and 7 on Richter scale is classified as a major earthquake. எர்த்துக்குவேக்கை வந்து நில அதிர்வுமானி மூலமாக, அதாவது சீஸ்மோகிராஃப்ங்கிற கருவி மூலமாக அளக்கப்படுது. இது ரிக்டர் அளவுங்கிற அளவால் அளக்குது. 0லேருந்து 9 வரைக்கும் இதனுடைய அளவு காணப்படுது. 0லேருந்து அதாவது 6க்கு மேலே உள்ள இது வந்து மிக கடுமையான நிலநடுக்கம் தான் அழைக்கப்படுது. நிலநடுக்கத்துக்கு காரணம் அதுக்கடுத்து பாருங்கள். எர்த்துக்வேக்ஸ் கேசஸ் ஆஃப் எர்த்துக்வேக், நிலநடுக்கத்திற்கான காரணம். புவியின் மேல்தோட்டில் வந்து பிளவு மற்றும் விரிசல்கள் கொண்ட பகுதிகள் கீழே இறங்குது. த சீப் கேசஸ் ஆஃப் எர்த்குவேக் இஸ் சல்டன் ஸ்லிப்பிங் அண்ட் த ஆஃப் த போர்ஷன் ஆஃப் எர்த்ஸ் crust along fractures of faults. The movement of the molten rocks underneath the surface products strain which break the rock apart. The sudden shifting of landmass cause upheavals in the crust of earth, sending vibration or waves into the surrounding portion of the earth. Sometimes the surface of the earth itself cracks. Another case of earthquake is volcanic activity. A violent or explosive eruption often causes the earth in its vicinity to quake. Earthquake as often common in most volcanic areas. நிலநடுக்கங்கள்லாம் வந்து ஏற்படுவது எங்கெல்லாம் ஏற்படுது தெரியுமா? அதிகமாக எரிமலை காணப்படக்கூடிய பகுதிகளில் தான் இந்த எர்த்குவேக் உருவாகுது. எஃபெக்ட் ஆஃப் எர்த்குவேக், நிலநடுக்கத்தின் விளைவுகள். நிலநடுக்கத்தில் பல்வேறு மாற்றங்கள்லாம் ஏற்படுது. எர்த்குவேக் ஹஸ் யூஸ் சேஞ்ச் இன் த எர்த் சர்ஃபேஸ் vibration often set landslide in mountainous region. A greater danger in an earthquake is the falling of buildings. Most of the houses with globes were made of mud and bricks provide to death trap. Fire is another great danger. Underground water system is naturally disturbed by such movement. There are 3 types of earthquake waves. P waves are longitudinal waves, and second S waves are transverse waves.
தேர்ட் எல் வேவ்ஸ் ஆர் சர்ஃபேஸ் வேவ்ஸ் என்று 3 வகையாக வேறு நிலநடுக்கத்தினுடைய அலைகளை பிரிக்கலாம். 3 வகையான அலைகள். பி அலைன்னா அது அழுத்த அலை என்று அழைக்கப்படுது. அடுத்து எஸ் வேவ்னா எஸ் அலை என்று அழைக்கப்படுது, அல்லது முறி அலைகள் என்று அழைக்கப்படுது. டிரான்சர்ஸ் வேவ்ஸ். அதே இடத்துல எல் அலைன்னா எல் வேவ் என்று அழைக்கப்படுது. சர்ஃபேஸ் வேவ்ஸ் மேற்பரப்பு அலைகள் என்று அழைக்கப்படுது. சரியா? அடுத்தது கடலுக்கு அடியில் அல்லது கடற்கரை ஓரங்களில் நிலநடுக்கம் வந்து கடல் பேரலைகளை வந்து ஏற்படுத்துது. பெரிய அலைகளும் அதனால் ஏற்படுது. வெள்ளமும் சில நேரங்களில் புதிய அதிர்வு அலைகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு, பொருள் சேதங்களோட அதிக பாதிப்பு ஏற்படுத்துது. சுனாமிங்கிற எந்த சொல்லு வந்து ஜப்பானிய சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது நிலநடுக்கத்தால் ஏற்படக்கூடிய பெரிய அலைகளை குறிக்கிறது தான் இந்த சுனாமி. ஜப்பானிய கடலோர பகுதியில் ஏனைய பசிபிக் கடலோர பகுதியிலையும் இந்த சுனாமி நிகழ்வு அதிகமாக ஏற்படுது. இந்திய பெருங்கடலில் 26 டிசம்பர் 2004 அன்று ஏற்பட்ட சுனாமி இந்தோனேசியா, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகளின் கரையோர பெரும் பொருட்கள் மற்றும் உயிர் சேதங்களை ஏற்படுத்துச்சு. இத்துடன் இன்றைய பாடப்பகுதி முடிவடைகிறது மாணவர்களே. என்றாலும் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட பகுதியிலிருந்து சின்ன சின்ன கேள்விகளாக நீங்கள் கண்டுபிடித்து அதற்கு பதிலையும் படித்து வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மாணவர்களே.